அன்பு நேர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கத்தப்பார எல்லா கிருபையின் தருணங்களுக்காக இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த அடிமையை கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக இந்த வாய்தவனை சோசரித்து நாங்கள் செபிப்போம். முதலாவது சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உளவா எங்களுக்கு கிருபியாய் தந்திருக்கிற இந்த நல்ல தருணங்களை, இந்த தளத்தை எங்களுக்கு களமாய் கொடுத்திருக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபைக்காக சோஸ்திரம். அவ்வளவு வீடும் தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்ட கிருபை, அந்த கிருபையால நான் நிர்மூலமாக இருக்கிறேன். உடைய சுத்த கிருபை அப்பா, அந்த இறக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. அப்படிப்பட்ட கிருபையால எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து நடத்துகிறீரே அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், ஆனா நீரோ மாறாதவர் கர்த்தாவே. ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உளவாயங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவர். இந்த நாள் இந்த வேலையை தந்து அடியாளுக்கு வார்த்தையை கொடுக்கத்தக்க கிருபை பாராட்டி இருக்கிறதுக்காக சோஸ்திரம். கரத்தில் இந்த நேரம் முதல் ஒப்புவிக்கிறேன் கத்தால். நாளும் தங்க வானொலிக்க நன்றி செலுத்த உடைய ஆசிர்வதி செபிக்கிறோம். ஊழியர் முடிய சாவரும் அலசுகிறதுக்காக உடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் அவரோடு இணைந்து ஊழியங்களை சில எல்லாருக்காகவும் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட ஊழியங்களை ஆசீர்வதி, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தெய்வீக பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து செபிக்கிறான். ஜெய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறேன். கதாவே மூத்த ஊழியருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அவரோடு இணைந்து ஊழியங்களை சில எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உடைய கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம் ஆண்டவர். அடிமையை ஒப்புக்கொடு செபிக்கிறேன் கத்தா. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் சமத்துக்கு பிரதியாயிருப்பதால் நான் அல்ல, நீங்க வெளிப்படுங்க கத்தா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தகப்பனே, இன்னும் கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. உடைய நாமம் உங்களுக்கு கூட மகிமைப்படுவதாக. நீங்கள் எவ்வளவு பெருக நான் சிறுகன மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்குக்கிறேன். சிவத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனையும். ஆமேன், ஆமேன். இதனாலும் கத்தனாவும் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி இதனோட வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். சோஸ்ரம். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், இயேசு கைவிடார். கைவிடார், இயேசு கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். நம் இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடார், இயேசு கைவிடார். கைவிடார், இயேசு கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், இயேசு கைவிடார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவனின் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நம் தேவனின் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடார், இயேசு கைவிடார். கைவிடார், இயேசு கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், இயேசு கைவிடார்.
கைவிடார், இயேசு கைவிடார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலங்கொண்டு திட்டமினதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். அப்படியாக வார்த்தை சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1 முதலாம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் சுவாசிக்கின்றேன். நான் இப்படியாக இந்த வார்த்தைக்கு தலைப்பிட்டேன். உடைந்த பாத்திரமாக உம்மை உருவாக்கினவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்க. உடைந்த பாத்திரமாகிய எங்களை உருவாக்கினார். தனக்கு முன்பாக நிற்க, வேணுமென கர்த்தருக்கு முன்பாக நிற்க எங்களை உருவாக்கினார். அப்படியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வார்த்தைகளை. அதாவது உடைந்த பாத்திரமாக, இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் உடைந்து போறோமோ அந்த பாத்திரமாகிய எங்களையும் என்னையும் உங்களையும் உருவாக்கி அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். எங்கே உடைந்தோம்? எப்படி உடைந்தோம்? அது யாரால் உடைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த சூழ்நிலையால் உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கும் எனக்கு தெரியும். நான் எப்படி உடைக்கப்பட்டேன், உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி உருவாக்கப்பட்டீர்கள் என்று. நிச்சயமா அதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அவையே நமக்கு சாட்சியின் வாழ்க்கை பிரதிபலிப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் உடைக்கப்படாட்டால் உருவாக்கப்பட முடியாது. உருவாக்கப்படாட்டால் இந்த சங்க வானொலிகள் நிற்க முடியாது, எண்ணிய முடியாது. சாட்சியின் பாத்திரங்களாய் நானும் நீங்களும் இணைந்திருக்கிறது சங்கமத்துக்குள் உருவாக்கப்பட்ட பாத்திரங்களை. ஆமென். அப்படியாக இங்கே ஒரு மனிதரை நாங்கள் பார்க்க போற உதாரணங்களை என்னோடு பேசின வார்த்தைக்கு நாங்கள் திருப்புவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19-ஆம் அதிகாரம். இங்கே உடைக்கப்பட்ட பாத்திரம் யார் என்று சொன்னால் எலியா. அவ்வளவு அக்கினியை இறக்கினார். அக்கினியை இறக்கி அங்கே சொல்லி பாடல்கள் தெய்வமில்லை கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்து எலியா அதன் முந்தின அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அங்கே 18-ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே அவர் பலிகளை செலுத்தி, அதாவது பலிபடத்தை செப்பனிட்டு அங்கே குந்தி குந்தி எழும்பின அந்த ஜனங்களை அங்கே தேவன் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லும்படியாக அங்கே அக்கினி இறக்கின எலியா ஒரு ஜெசபேலின் வார்த்தையை கேட்டு, ஒரு அச்சுறுத்தலான ஒரு மாமிச சிந்தையின் வார்த்தையை கேட்டு தன் பிராணனை காக்க பயந்து போய் ஒரு சுரச்செடியிலே நிற்கின்ற அங்கே உடைக்கப்படுகிறார். ஒரு சூழ்நிலையால் ஒரு வார்த்தையினால உடைக்கப்படுகிறார். அப்ப உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை தேவன் உருவாக்கி கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். நீ போக வேண்டும், நீ செல்லும் பிரயாணம் வெகு தூரம், நீ எனக்கு முன்பாக வந்து நில் எலியாவே. எலியாவே எனக்கு அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18-ஆம் அதிகாரத்துல கர்த்தரை முன்பாக வந்து இறங்கி அக்கினியை இறக்கும்படியாக ஜெபித்து அங்கே முன்பாக கர்த்தர் இறங்கினார். இவர் அழைக்கும் போது கர்த்தர் இறங்கி அந்த பலிகளை பட்சித்து போட்டார் அக்கினியால. இங்கே ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நின்று அங்கே கர்த்தர் முன்பாக போய் சொல்லுகிறார், தூதனை அனுப்பி, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? எழுந்திரு எலியா. சூழ்நிலையால் உடைக்கப்பட்டார். சொன்ன வார்த்தையால் உடைக்கப்பட்ட இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னத்தை இந்த பகுதிகள் நாம் தெரிந்த பகுதிதான். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19-ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து என்ன செய்யற சூரஜ், நீங்க 5ஆம் வசனத்துல இருந்து பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு சூரஜ் செடியங்கள் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அடுத்த 2ஆம் தரமும் வந்து அங்க அடுத்த வருஷம் 7ஆம் வசனத்தை பார்த்தா கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே ஒரு கெபிக்குள்ள போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன காரியம்? கர்த்தர் முன்பாக நிற்கிறேன், உருவாக்கப்பட்டு நிற்கிறார். உடைக்கப்பட்ட பாத்திரம் உருவாக்கப்பட்டு, எப்படி உருவாக்கப்பட்டு? அவருடைய போஜனத்தினால, அப்பத்தினாலும் தண்ணியினாலும்
இதை நான் ஆவிக்குரிய கண்ணோடு சொல்றேன். அப்பமா இந்த வார்த்தை தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை உங்களை நிரப்பினது உடைக்கப்பட்ட சூழ்நிலையா, உடைக்கப்பட்ட மனுஷனுடைய வார்த்தையிலையா நீங்க சிக்கி தள்ளாடி போய் தவறி போய் நிற்கின்றீர்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாத சூழ்நிலையில, நிற்க முடியாத சூழ்நிலையில நிற்கின்றீர்களா? சோர்ந்து போய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை இந்த தண்ணீரை பசி, இந்த பாப்பம், இந்த வார்த்தையை கேள் மகனே மகளே, இந்த அவர் சுத்தாவிய நிரம்பு. இங்க செல்ல வேண்டியது பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். இன்னைக்கு ஒரு வார்த்தைகளை உடைத்திருக்கலாம், மனுஷ உறவுகளின் வார்த்தைகள், வேண்டாத மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை புண்படுத்தி இருக்கலாம், சூழ்நிலை நம்மை உடைத்துப்பட்டிருக்கலாம். ஆனா தம்முடைய தகப்பன் அழைச்சவர் உங்களை உருவாக்கி அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக அங்கே என்னை உங்களை கண்மலையாகிய அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நிறுத்துகிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாய் நானும் நீங்களும் நிற்கின்றோம்? உடைக்கப்பட்ட பாத்திரமா, உருவாக்கப்பட்ட பாத்திரமா? அவருக்கு முன்பாக நிற்க நாங்க எப்படிப்பட்ட பாத்திரமாய் நிற்கின்றோம்? இல்ல அபாத்திரமாய் நிற்கின்றோமா? அவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்து கொண்டோம். இல்லை பிரியமானவர்கள், அவருக்கு பிரியமான பாத்திரங்களை நிற்கவே என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். நாங்க உடைக்கப்பட்டதான் உருவாக்க முடியும் என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது, மறக்கவும் கூடாது. நாங்க உடைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்ன அவர் சித்தம் செய்யறதுக்கு, அவர் சாய என்னிலும் உங்களிலும் வெளிப்பட கண்டிப்பா நாங்க உடைக்கப்பட வேண்டும். உடைக்க ஒரு கல்லு இருந்தா அவருக்கு ஒரு சிற்பசாரி என்ன செய்வான்? அந்த கல்லை உடைத்துத்தான் அவருடைய சித்தனத்து தான் இந்த நோக்கத்தோடு அதை உடைச்சு அந்த சிற்பத்தை செதுக்கும்படியாக அவ்வாறு அந்த ஒளிகளால் உடைத்து உடைத்து அதை என்ன செய்யலாம்? செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக நிறுத்தி மற்றொரு பார்வைக்கு வைக்கின்றார். அநேகரதை பார்த்து விட்டு இவ்வளவு வடிவாயிருக்கிறதே, இவ்வளவு அருமையான சிற்பம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதை விலை பேசுகிறார்கள், வெளியேற பெற்றதாய் பார்க்கின்றார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அழிந்து போற அந்த சிற்பத்துக்கு அவ்வளவு இருந்தா அவருடைய அழியாத ராஜ்யத்தை கட்ட என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். அழிந்து போற உதடுகளையால அழியாத வார்த்தை சொல்ல என்னையும் உங்களையும் ஒரு செதுக்கப்பட்ட பாத்திரமாக முன்னிறுத்தி இருக்கிறார். தனக்கு முன்பாக நிற்க நித்திய ராஜ்யத்தின் பரிசுத்த பாத்திரங்களாய், பரிசுத்தவான்களின் அங்கத்துவமாய் என்னை உங்களை மாற்றியிருக்கிறா. அவருக்கு முன்பாக உருவாக்கப்பட்டோமா, உடைக்கப்பட்டோமா, அது அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. நாம உருவாக்கப்பட வேண்டும்டா, உடைக்கப்பட வேண்டும். அப்ப இங்கே எலியா உடைக்கப்பட்டார். எதற்காண்டா? உருவாக்கப்பட்டு அவருக்காக, அவருடைய கண்மலைக்கு முன்பாக நிற்க, அவருடைய பர்வதமாகி ஒரே போட்டும் கடந்து போக இரவும் பகலும் அவருடைய பாதங்கள் எப்படியா ஓடித்து தெரியுமா? தூங்காம உறங்காம ஓடி இருக்குது, அயராத ஓடி இருக்குது. அங்கே இரவும் பகலும் 40 நாள் சோர்ந்திருந்த மனுஷனுக்கு அவர் சோர்ந்து போனதுக்கு பலனை கொடு, சத்துவத்தை பெருக செய்கிறார். அங்கே ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அப்படி சொல்றோம். அப்ப அங்கே சோர்ந்து போன எலியாவுக்கு அவர் பலன் கொடு, சோர்ந்து போனதுக்கு பலன் சத்துவத்தை கொடுத்து தட்டி எழுப்பி செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு எங்களுக்காக நியமித்த அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கையில இருக்குது. அவருக்காக இன்னும் பாரத்தோடு ஓட வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாயிருக்கு. நாம இந்த வார்த்தைகளை உடைக்கப்பட்டு அங்கே பதுங்கி இருக்கின்றோம், முடக்கப்பட்டிருக்கின்றோம். அது நமக்கு ஒரு சூழச்செடியா இல்லாதபடிக்கு நாங்க விழித்தவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட, எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர உடைக்கப்படுவோமா, உருவாக்கப்படுவோமா? அவருக்கு முன்பாகவே நிற்கவே, அவருக்கு முன்பாக நிற்கிறது என்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அடுத்ததா பாப்போம்டா, இன்னொரு மனுஷன் என்ன செய்கிறார்? உடைக்கப்படுகிறார். யாரு? மோசே. எப்படி உருவாக்கப்படுகிறார்? முதல்ல எப்படி உருவாக்கப்படுகிறார்? அங்கே யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எலியை உச்சடியில கத்த தோன்றி அங்கே என்ன செய்கிறார்? அவரை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார்? எகிப்து ஜனங்களுக்கு ஒரு மீட்பனாக அனுப்புகிறார். கோலை வைத்திருந்த கோலை அற்புத அடையாளம் செய்கிற கோலாய் மாற்றினார். நான் வாய் திக்குவாயன், என்னால முடியாது, வேற யாரையும் அனுப்பும் என்று சொன்ன வேளையில நான் உன் வாயோட வாயா இருப்பேன் என்று சொல்லி அங்கே தனக்கு துணையா சகோதரனை கொடுத்து அங்கே எகிப்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் பொருளாக அனுப்புகிறார். மீட்பனாக உருவாக்கினார். உருவாக்கினவரே அங்கே அவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவர் தேவனோடு சஞ்சரிக்க
இந்த சீனாய் மலைக்கு ஏறுகிறார். கர்த்தர் சொல்லுவார், எனக்கு முன்பாக வந்து நில் என்று சொல்லும் போது அவர் அங்கே முன்பாக நிற்கும் போது இங்கே அவருடைய சகோதரன் ஆரோன் என்ன செய்தார்? கன்றுக்குட்டியை செய்து விட்டு அங்கே அதுக்கு பலி செலுத்தி அவர்கள் என்ன செய்தார்கள்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக. அதை நீங்க யாத்திரா புஸ்தகம் 32 6 7 நீங்க வாசிக்கலாம். அப்போ மோசே என்ன செய்யறார்? சீனாய் மலைக்கு ஏறிவிட்டு அங்க என்ன செய்யறார்? கற்பலகையில், அதாவது தேவனே அந்த கையெழுத்து இட்டு அந்த பலகையை எழுதி கொடுக்கிறார். கற்பனைகளை எழுதி கொடுத்த அந்த பலகையை வாங்கி கொண்டு இறங்கி வரும்போது என்ன செய்யுது? இங்கே இவர்கள் ஆடி பாடி துணி விளையாடுற சத்தம் அங்கே என்ன செய்யுது? கேட்கிறது. கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறார்? அந்த பலகையில் தேவனால் செய்யப்பட்டதை அதை எடுத்து உடைத்து போடுகிறார். பலகையை உடைக்கிறார். பாருங்க, இவ்வளவுதான் நாங்க உருவாக்கப்பட்டாலும் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி உடைக்கிது சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் நீ உடைக்காத படிக்க வலுப்பட இன்னும் வல்லமை நிலைத்திருக்கவே உடைக்கப்படுகிறோம். பிரியமானவர், நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். வார்த்தை எனக்குள்ள இருக்குது, வல்லமை இருக்குது, நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நாங்கள் பெருமை வந்து விடாதபடி, மட்டுமே எண்ணி விடாதபடி, இன்னும் உடைக்கப்பட, இன்னும் உண்மை அறிய, இன்னும் கிட்டி சேர, இன்னும் உடைய சித்தம் செய்ய, சத்தம் கேட்க, உடைய சாயல் எனக்குள்ளே விளங்க, இன்னும் உடைக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? உருவாக்கப்படும். இங்கே மோசே தேவனால் செய்யப்பட்ட அந்த கற்பனையை, அந்த தேவனால் எழுதி கொடுத்த அந்த பலகையை அந்த பலகை உடைத்து விட்டார். ஏனென்று அவ்வளவுக்கு அந்த சூழ்நிலை அவரை கோபத்துக்கு உள்ளாகி அங்கே என்ன செய்து அவரை மாற்றி அமைத்து விட்டது. அந்த சூழ்நிலை அவரை உடைக்கும் பாத்திரமாக மாற்றி விட்டது. அப்படியா மோசே என்ன செய்கிறார்? மீண்டுமா கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியுமாக நீ இந்த பலகையை செய்து எடுத்துக்கொண்டு என் சமூகத்துக்கு வந்தீங்க, திரும்பவும் வந்து நில் என்று சொல்லி இவர்தான் உடைச்ச. மறுபடியும் அவரை உருவாக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக அந்த பலையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி மோசே அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? எடுத்துக்கொண்டு மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? அந்த மலைக்கு போகிறார். மலைக்கு போகும்போது அங்கே அவரை உருவாக்குறார். மீண்டும் உனக்கு இப்படிப்பட்ட கோபம் வரக்கூடாது, இப்படிப்பட்ட அவசர புத்தி வரக்கூடாது, இப்படிப்பட்ட நிலை. அது கர்த்தர் எழுதினது. இன்றைக்கு நாங்க சில நேர தகப்பனுங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்களே தூக்கி எறிந்து விட்டு இவர் என்ன சொல்றது என்று சொல்லி, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, டாக்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதிவிட்டார், எனக்கு இப்படிப்பட்ட எதிர்மறையான பிரச்சனை எனக்கு வருது, இது என்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாங்களே தூக்கி எறிந்து விட்டு மனுஷர் வார்த்தையை கேட்டு, அனுபவப்பட்டவருடைய அந்த நோயினால் அந்த சூழ்நிலையில அனுபவப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டு தேவனை தள்ளிவிட்ட நேரங்கள் உண்டல்லவா? தேவனை தூரம் போக்கின நேரங்கள் உண்டல்லவா? இது மோசடி எங்களுக்கு ஒரு பாடமா அல்லவா அமைந்திருக்கிறார்? இந்த சூழ்நிலை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அல்லவா எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது? சூழ்நிலை நம்மை கோவப்படுத்துறார், தேவனை கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாங்களே உடைத்து போடுகிறோமா? தேவன் தந்ததை, தேவன் கொடுத்த குடும்பத்தை உடைத்து போடுகிறோமா? தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை தூக்கி எறிந்து விட்டு நிற்கின்றோமா? அதைத்தானே இங்கே மோசே செய்தார். இந்த சூழ்நிலை, இந்த ஜனங்கள் செய்த காரியம் அவரை கோவப்படுத்தி, துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி உடைத்து போட்டது. உடைக்க வச்சது தேவன் எழுதின பலகையே. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோமா? இந்த நாளும் அந்த இப்படிப்பட்ட உடைப்புகளுக்குள்ள நாங்க போனால் மீண்டுமா எங்களை எழும்பி எடுத்து பயன்படுத்த, உருவாக்கி அவருக்கு முன்பாக நிற்க, முழுமையான பாத்திரமாய் மாற எங்களை தேவன் அனுமதித்திருந்தா அந்த பாத்திரம் அப்படியாக முழுமையாக மாற்ற மோசே அங்கே என்ன செய்கிறார்? மீண்டுமா எடுத்துக்கொண்டு போய் தேவ சமூகத்துல முன்பாக நிற்கிறார். இந்த ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து, பரிந்து பேசி கொடுத்து, மீண்டுமா இந்த ஜனங்களை கட்டி எழுப்ப தேவ சமூகத்துல முன்பாக போய் நின்று பரிந்து பேசுகிறார். மீண்டும் மன்னிப்பு கேட்கின்றார். மீண்டுமாய் தன்னை உருவாக்கும்படி அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புங்களுக்குள்ள இருக்குதா? இல்லை, நான் இந்த பாவத்தை மீண்டும் அதே பாவங்களை செய்து அதே சூழ்நிலைக்குள்ள மூழ்கி போய் நாம சூரச்செடி போல படுத்து கிடக்கிறோமா? நிலை பிரியமான உடைத்தது இன்னும் நம்மை உருவாக்கி தனக்கு முன்பாக உண்மை உத்தமனான ஊழியக்காரனே என்று சொல்லி என்னை உங்களை அழைக்கவே அவர் உடைத்திருக்கிறார்.
சில சூழ்நிலையை கொண்டு அனுமதிச்சு உடைச்சிருக்கிறோம். சில சூழ்நிலைகளை, சில வார்த்தைகளை கொடுத்து நம்ம உடைத்து உருவாக்க அவர் அனுமதித்திருக்கிறார். இதுகளை கேட்கும்படியா வைத்திருக்கிறார். பார்க்கும்படியா சில காரியங்களை வைத்திருக்கிறார். நாம இப்படிப்பட்ட பாத்திரமா அவருக்கு முன்பாக நிற்கின்றோம். அபாத்திரமா அல்ல, தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றவே அங்கே மோசே எப்படி மீண்டுமாக அந்த சூழ்நிலையை மாற்றி, அந்த நிலைமையை மாற்றி அவர் உண்மை உள்ள மீட்பனாக உருவாக்கி மீண்டுமாய் தனக்கு முன்பாக சமூகத்தில் நிற்க வைத்தார். எலியாவை நிற்க வைத்தார். எனக்கு முன்பாக மோசையை நிற்க வைத்தார். நிற்க வைத்து தன்னை மகிமைப்படுத்தும் பாத்திரமாகவே மகிமையின் தேவனாய் வெளிப்பட்டார். கண்மலை வெடிப்பு கொள்ளிய மோசைக்கு. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் நீங்களும் மாறுவோமா? எந்த சூழ்நிலை நம்மை உடைக்கிறதோ, எந்த வார்த்தை நம்மை உடைக்கிறதோ, எந்த காரியம் நம்மை உடைக்கிறதோ, வாக்குத்தத்தை தூக்கி எறிய, வார்த்தை தந்தவரை தூக்கி எறிய வார்த்தையாளோட வர்றோமா? எதுவாயிருந்தால் அவரோட சமூகத்துக்கு மீண்டுமாய் எழுந்து போங்க. மீண்டுமாய் அவரோட சமூகத்தை வாஞ்சிங்க. மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட, மீண்டும் மீண்டும் புதிதாக்க, மீண்டும் மீண்டும் அவருக்காக இன்னும் இன்னும் அறிய நம்ம விட்டு கொடுப்போமா? ரூத் உடைக்கப்பட்டா, வாழ்க்கையே உடைந்து போச்சு. ரூத்தின் வாழ்க்கை உடைந்தது தான். ஆனால் மாமியார் சொல்லிவிட்டார், இனி எனக்கு பிள்ளை பிறந்து நான் எப்ப உங்களுக்கு நீங்க இப்ப எனக்கு திரும்ப மீண்டுமாக மருமகளாக முடியும், பெற்று பிறந்த வீட்டுக்கே போங்கள் என்று சொல்லும் பொழுது 2 மருமகளுக்கும் சொல்லுகிறார், ஒருபாளுக்கும் ருத்துக்கும். ஆனா ஒருபாளோ முத்தமிட்டு விடைபெற்று விட்டார். ஆனா ருத்தோ, நான் மரண பரியந்த உம்மை தவிர நான் வேற எங்கும் போமாட்டேன், உம்மோடு தான் வருவேன், எங்க மறிக்கிறோ அங்கே மறிப்பேன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி கரத்தை பிடித்து அங்கே நடக்க வலிக்கிட்டா. உடைக்கப்பட்ட பாத்திரம் உருவாக்கும் பாத்திரமா அங்கே வெளிப்பட்டு மாமியார் என்ன சொல்லுங்க பாப்போம். 3ஆம் அதிகாரத்தின் புஸ்தகத்துல சொல்லப்படுது. அங்கே மாமியார் சொல்லுறா, நீ பூவாஸ் வரும் வரைக்கும் அங்கே பாருங்களுக்கு வாசிக்கிறேன், நீ பூவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அங்கே என்ன செய்தாயாம், நீ போ மறுபடியுமா போ, ராத்திரியில எப்படி போ, நன்றாய் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த அந்த களத்துக்கு போ, பூவாசின் போர்வைக்குள்ள போ. மாமியார் உருவாக்கும் பாத்திரமாய் உருவாக்கி அங்கே ஒரு மணவாட்டியாக அங்கே பூவா சண்டையில போர்வைக்குள்ள போவார். நேரம் வேலை காத்திருந்து போன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அங்கே கற்றுக் கொடுத்து அங்கே உருவாக்கி அங்கே முன்பாக நிக்க வைக்கால். பூவாசுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு மாமியார் ஒரு மருமகளை உருவாக்கி ஒரு வாழ்க்கையை கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த பூவாஸ் அங்கே என்ன செய்யறார், அவளுடைய போர்வையை விரித்து அவளுக்கு என்ன செய்யறார், நீ நற்குணசாலி என்று சொல்லி, அதாவது நீ வாலிபர், அதற்கு நீ நல்ல ஐஸ்வர்யவான் பின்னாலே நீ அதுபடி நீ உன்னுடைய முற்குணத்திலும், அதாவது உன்னுடைய நற்குணத்தில முந்தின நற்குணத்தை பார்க்க பிந்தின நற்குணமே உத்தமம் என்று சொல்லி நீ பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை இந்த ஜனமாய் ஊரெல்லாம் அறிய வைப்பேன் சொன்னார். ஏன் உருவாக்கி அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, உண்மை உள்ளவளாய் நிற்கும் பொழுது, அதே போலதான் இந்த பூவாசுக்கு முன்னால நின்ற இந்த ரூத்துக்கே ஒரு சரித்திரம் இருக்குமாயிருந்தா, நம்முடைய பரம பூவாஸ் அழைச்சவருக்கு முன்பாக நானும் நீங்கள் உடைக்கப்பட்ட உருவாக்கின பாத்திரமா, உருவாக்கி கொன்ற பாத்திரமா, உருவாக்குற அந்தவருக்கு முன்பாக, அந்த பரம பூவாசுக்கு முன்பாக உண்மையாய் நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்மை சாட்சியாக மாற்றுவார், சரித்திரமாக மாற்றுவார், ஒரு நிரூபமாக மாற்றுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரூத்தின் வாழ்க்கை சரித்திரமானது. நம் வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக நிறுவமா மாறட்டும். நம் தலைமுறை நம்மை படிக்கட்டும். அப்படியாக நிறுவங்களாய் மாறுவோமா? உடைக்கப்படுவோம், உருவாக்கப்படுவோம். அவருக்கு முன்பாக உண்மை முத்துவமாய் நிற்கவே அந்த அழைப்புக்கு உண்மையாய் செவி கொடுப்போமா? செவிப்போம் கேட்ட வார்த்தைக்கு. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டு நேர்மையான வார்த்தைக்காய் நன்றி. கற்றுக் கொடுத்தீர் கர்த்தாவே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரை, உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கர்த்தாவே.
அப்பா, இன்னும் வெளிச்சத்தை காண, வெளிப்பாடுகளை காண, இன்னும் உண்மை அறிய, இன்னும் உமக்காக வாழ, இன்னும் நாங்க உடைக்கப்பட, உருவாக்கப்பட உயவன் நீங்க களிமண்ணான எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். தாழ்த்துறோம், வறுமையாக்குறோம் கத்தால். அடிமையை ஒப்பு கொடுக்கணும் கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய கருத்துல தருவேன் கத்தால். உடைய சித்தம் போல வனைஞ்சிடுங்க. எப்ப கத்துல நிற்கப்பட்டால் நாங்க ஒடுங்கி போவதில்லை. நீங்க கைவிடுவதே இல்லையேப்பா. நீங்க அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கு. உண்மை உள்ள அந்த அழைப்புக்கு உண்மையாயோட கப்பனே, எங்களுக்கு அந்த கிருபியை தாங்க. இன்னும் உடைக்கப்பட எங்களை விட்டு கொடுக்க உடைய பாதத்துல அப்பா, அந்த கிருபியை தாங்க ஆண்டவர். அப்பா, நாங்கள் எந்த இடத்துல நாங்க முறுமுறுப்பினாலும், எந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களுடைய வாக்குத்தத்தை தூக்கி எறிந்து விடாது, எந்த இடத்திலும் தூரப்படுத்தாதபடிக்கு இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும் வேண்டாம் வாஞ்சி தாகத்தை உங்களுக்கு தந்து பரம போவாசின் பாதத்துல அமர்ந்து நீங்களே தேவன் அறியும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட தாகம் உங்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும் ஆண்டவர். வளரட்டும், உம்மை அறிவிலை கத்தாவே. வரங்கள் செயல்படட்டும், கன்னிகள் வெளிப்படட்டும். அப்பா, நானும் நீதி நம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது உடைய சாயலை திருப்தி ஆவே என்று சங்கீதக்காரர் சொன்னது போலப்பா, அப்படிப்பட்ட நீதியின் முகத்தை நாங்க தரிசி அப்பா, அதிகாலையில் உண்மை அதிகமாய் உடைய தோட்டத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். வழி நடத்துங்க, உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சித்தம் போல வரைந்து அப்பா, அதுக்காக நன்றி செலுத்தும். இந்த வேலைக்காய் நன்றி செலுத்தும். அப்படியா நீங்க செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்தும். உடந்து மங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மீதியான வேலையை உடைய கருத்துல தருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான வார்த்தை வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்தோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள்